இந்தியாவிலேயே 2 பேருக்கும் மட்டும்தான் வாய்ப்போட்டு சட்டம் போடப்பட்டது. அதாவது யாருக்கு வாய்ப்போட்டு சட்டம் போடப்பட்டதோ இவங்க எந்த மேடையிலும் பேசக்கூடாது, எந்த கருத்தும் சொல்லவும் கூடாது, ஏன் ஒரு சின்ன கூட்டத்தை கூட கூட்டக்கூடாது. அப்படி மீறி பேசினாங்கன்னா பேசின இடத்துலயே சுட்டுக் கொல்லப்படுவாங்க. இந்த வாய்ப்போட்டு சட்டத்தை வெள்ளக்காரன் 2 பேருக்கு மட்டும்தான் போடுறான். அதுல ஒருத்தர் வட இந்தியாவை சேர்ந்த பாலகங்காதர திலகர், இன்னொருத்தர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவரு இங்க தமிழ்நாட்டுல பேசினா பிரிட்டிஷ்க்கு அங்க கொலை நடுங்கும். அதனால இனி நீ எங்க மேடையில பேசினாலும் உன்னை சுட்டு கொன்றுவோன்னு வெள்ளக்காரன் சொல்லி அனுப்புனப்போ இது என்னோட மண்ணு, முடிஞ்சா உள்ள வந்து சுட சொல்லுன்னு பதிலுக்கு இவர் சொல்லி அனுப்பியிருக்காரு. வெள்ளக்காரன் இவருக்கு எப்போ வாய்ப்போட்டு சட்டம் போட்டானோ அதுக்கு அடுத்த நாளே தைரியமா ஒரு கூட்டத்தை கூட்டி, எனக்கா வாய்ப்போட்டு சட்டம் போடுற, இது உனக்காகத்தான், தமிழ்நாட்டுல இருந்து ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை நேதாஜி படைக்கு அனுப்ப போற, உன்னால முடிஞ்சதை பண்ணுன்னு சொல்லி தனக்கு வாய்ப்போட்டு சட்டம் போட்ட வெள்ளைக்காரனுக்கே சவால் விட்டவர் தான் நம்ம பசும்பொன் முத்துராமலிங்கம் ஐயா.